bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navache. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பிரீக் இந்த படத்தோட மூவி வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல மட்டும் வெளியாக்கப்பட்ட ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டும் காண எடுக்கப்பட்ட ஒரு ஜெர்மன் ஃபிலிம்ங்க, சரிங்களா? ஸோ இது இங்கிலீஷ் மூவி கிடையாது, ஜெர்மன் லாங்குவேஜ்லாம் இருக்கும். பட் வந்துட்டு டப்பிங்ல வந்துட்டு இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் அவைலபிளா இருக்கு. நான் 2 லாங்குவேஜ்லையும் பார்த்தேன், சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு 2025 இந்த வருஷம் தான், ஜூலைல தான் ரிலீஸ் ஆகுச்சு. ஸோ நான் வந்துட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன், ரிவ்யூன்றது பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தேன், மற்ற ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஒரு தமிழ் ரிவ்யூ இருந்துச்சு, பார்த்தேன் அந்த படத்துக்குன்னு. பார்த்துட்டு மறுபடியும் அந்த படத்தை பார்த்தேன். ஒரு சைஃபை நல்லா இருக்குங்க, ஓகே, உண்மையும் நல்லா இருக்கு, சரிங்களா? ஸோ யாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஒன்றும் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு பிரீக்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீங்க டைம் தான் செக் பண்ணி பாருங்க. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சைஃபை கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ அந்த ஜானரில் தான் இருக்கும். ஸோ எங்கேஜிங்காக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1 hour 40 minutes தான். ஸோ எங்கேயுமே வந்துட்டு லேக் அந்த மாதிரி இருக்காது. பட் வந்துட்டு இந்த பொதுவாக வந்துட்டு ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்போமே, இவன் நம்ம படத்துலையும் இருக்குது, நான் தமிழ் படத்துலையும் இருக்குது, இல்லை இந்த டைலாக் வச்சு ஓட்டுவானுங்களே, சரிங்க, டைலாக்லேயே எல்லாத்தையும் வந்துட்டு கதையை சொல்லுவானுங்களே, அந்த மாதிரி இருக்கு, ஓகேவா? ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்காது, பட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா சரி, தமிழில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் புரியும், ரைட்டா? எனக்கு இங்கிலீஷில் தமிழையும் புரிஞ்சிச்சு தான். பட் வந்துட்டு தமிழில் கேட்கும்போது ஒன்றும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிச்சு, ஓகேவா? சில புரியாத விஷயங்கள்லாம் இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த பிரீக்னு கேள்விப்பட்டதான் வந்துட்டு செங்கல், ஓகேவா? தமிழ்ல செங்கல் தானே, சரி செங்கல் தான் வச்சு ஏதோ கட்ட போறீங்களோ அப்படின்னு பார்த்தா படத்துல வந்து செங்கல் மாதிரி இருக்கிற சைஸ்ல வந்துட்டு செங்கல் மாதிரி இருக்கிற அந்த உருவத்துல வந்துட்டு அந்த செவுரு ஒன்று உருவாக்கிருக்கு, சரிங்களா? ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பார்க்கும்போது அந்த ஹோல் சிட்டிலே வந்துட்டு அந்த மாதிரி செங்கலாக உருவாக்கியிருக்கு. அது வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு நேனோ டேக் ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு, ஓகேவா? இப்போ நீங்கள் அதை அடிக்கணும்னு நினச்சா உடையாது, சரிங்களா? அது வந்துட்டு அதுக்கு லைக் வந்து அதை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, ஓகேவா? அண்ட் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு எப்படி சொல்லுது, அந்த மேக்னெட்லாம் நீங்கள் விட்ட வச்சா கூட திரும்ப புஷ் பேக் பண்ணிடும், ஓகேவா? இப்போ புல்லெட்டை வந்து அது முன்னுக்கு சுட்டா கூட வந்துட்டு திரும்ப அந்த புல்லட் ரிட்டர்ன் ஆயிரும், ஓகேவா? பிகாஸ் அதை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த மாதிரி கான்செப்ட், ஓகேவா? அந்த செங்கல் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும், அன்லாக் பண்ணோம்னா அது ஃபோனில் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஆப் மூலியமா அதை கிளிக் பண்ணி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்தாங்க, ஓகேவா? லைக் வந்து அந்த ஒரு அந்த சிங்கிள் பேட்டர்ன் மாதிரியே வந்துட்டு ஃபோனில் இருக்கும். அதுதான் வந்துட்டு லைக் பாஸ்போர்ட் மாதிரி ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு அதை நம்ம கிளிக் பண்ணும் போது வந்துட்டு ஃபிளாஷ் லைட் அடிக்கும். அந்த ஃபிளாஷ் லைட் எண்ணிக்கையை வச்சு வந்துட்டு அதுதான் பாஸ்போர்ட். அதை கண்டுபிடிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு இது எப்படி சொல்றது, இது ஒரு சைஃபை த்ரில்லர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு லவ் ஸ்டோரியும் கூட, ஓகேவா? இது ஒரு மெயினாக வந்துட்டு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடியா அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நல்ல லவ்விங்கான கப்பல்ஸ் தான், ஓகேவா? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துக்குள்ள இருக்கும், சரிங்களா? கரெக்டாக அந்த ஒய்ஃப் வந்துட்டு அவனை விட்டு போற கட்டியும் வந்துட்டு வீட்டுக்குள்ள ஒன்னா வச்சு இருக்க வச்சுட்டானுங்க, ஓகேவா? ஸோ அது ஒரு பக்கட்டும் போகட்டும். அதோட கண்டினியூட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது 2 பேருக்குள்ள. அதுக்கப்புறம் சாரி கேட்டுக்கிறது, அப்புறம் கடைசியில் வந்து 2 பேரும் ஒன்னா தப்பிக்கிறது, ஓகேவா? ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாமே என்னையும் உள்பட வந்துட்டு இந்த 2 பேரும் மட்டும் தப்பிச்சா போதும்டா. மற்ற கேரக்டர்ஸ்லாம் வரும். ஒரு கேரக்டர்ஸ் வந்து புருஷன் பொண்டாட்டி தான், பட் அவங்க ட்ரக் அடிக், ஓகேவா? ட்ரக் அடிக்க 2 பேரும் செத்துருவாங்க. அதுலயும் அந்த ஒரு பொண்ணு இருப்பா, அந்த முடியெல்லாம் பின்னிட்டு அவன் வந்துட்டு பாடி பொழந்து செத்து போயிடுவா, ஓகேவா? அது வந்துட்டு எப்படி சொல்லுது, இது பக்கா ஆர்ரைட்டடா தியேட்டரிக்கல் ஃபிலிமா இருந்திருந்தா, ஓகேவா? பட்ஜெட்டும் அந்த மாதிரி இருந்திருந்தா அப்படியே காமிச்சிருப்பானுங்க, உடம்பு கட் ஆகுறதுலாம் அப்படியா. பட் வந்து இது வந்துட்டு PG-13 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த உடம்பு கட் ஆகுறது வந்துட்டு அதே கட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? லைக் வந்து ஆஃப் தான், லைக் இந்த ரத்தம் தெறிக்கிறது அந்த மாதிரி கோரமான காட்சிலாம் எதுவுமே இல்லைங்க, சரிங்களா? ஸோ தாராளமாக யாரும் வேணாலும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அப்புறம் வந்துட்டு ஒரு தாத்தாவும் பேத்தியும் வருவாங்க, அவங்களும் செத்து போயிடுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸ்க்கே அந்த மாதிரி தான் தோணுச்சு, எல்லாரும் செத்துருங்கடா, இந்த 2 கப்பல் மட்டும் தப்பிச்சா போதும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி ஓரியன்ட் ஸ்டோரின்னு நினைக்கிறேன், ஓகேவா? இப்போ சாரி எப்படி சொல்ல வந்தேன்னா, லைக் வந்து கொடுத்த பட்ஜெட்குள்ள என்ன புல் ஆஃப் பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதோட லொக்கேஷன் வந்து எங்கேயுமே இருக்காது, சரிங்களா? மெயின் பிளாட் நடக்கிற இடமே வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ள தான். ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ள லைக் வந்து சைடு வீடுக்குள்ள போறாங்க, அடுத்த பக்கத்து வீடு, அதுக்கப்புறம் கீழே நோண்டிட்டு போறாங்க, ஓகேவா? அண்டில் பேஸ்மெண்ட் வரைக்கும் ஒரு 3 to 4 கம்பார்ட்மெண்டா தான் ஷோ பண்றாங்க, ஓகேவா? எல்லாம் செட்டு தான், ஓகேவா? ஸோ கொடுத்த இதுக்குள்ள எவ்வளவு பட்ஜெட்டுக்குள்ள என்ன பண்ணணுமோ அதை அழகா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசி
ஷார்ட் ஒன்று வரும். கடைசி வந்துட்டு லைக் வந்து வைட் ஷார்ட் வரும். லைக் அந்த ஊரை வந்துட்டு காமிக்கிற மாதிரி, அந்த ஒரு மொத்த ஊரே வந்துட்டு பிளாக்கால வந்துட்டு மல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ அது எதனாலன்னு வந்துட்டு அது ரீசன் சொல்லலை, சொன்னாங்க. பட் வந்து எனக்கு அது வந்துட்டு அந்த அந்த பிரீக் வந்துட்டு லைக் வந்து ப்ரொடெக்ஷன் மாதிரி, ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ வந்து வார் நடந்துட்டு இருக்கு. இப்போ எந்த ஊருக்காரன் வந்து குண்டு போட்டாலும், இந்த கெமிக்கல் இந்த என்னது பயோ வார் தொடங்கினாலும் சரி, சரிங்களா, அந்த குண்டு போடுறதுனாலும் சரி, ஓகேவா, அந்த பிரீக் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ இந்த அந்த ஊரை காப்பாற்றோம் அப்படின்னு வந்துட்டு அதோட பர்பஸ்ன்னு சொல்றாங்க. பட் இது கவர்மெண்ட் பண்ணானுங்களா, இது வேற என்ன அதோட முக்கியமான பர்பஸ் வந்துட்டு சொன்ன மாதிரியே எனக்கு தெரியல, ஓகேவா? இது யாரு முக்கியமா இது வந்துட்டு பண்ணா, ஓகேவா? கவர்மெண்ட் பண்ணா கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இது ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க. ப்ரொடெக்ஷன் எப்படி? வீட்டுல தண்ணி இல்ல, கரண்ட் மட்டும் தான் இருக்கு, வைஃபை வேலை செய்யல, இந்த மாதிரி தானே ப்ரொடெக்ஷன்? அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ இப்படிதான் ஸ்டாரி போகுது, சரிங்களா? லைக் வந்து ஒரு சேஃப் பிளே பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஓகேவா? எவ்வளவு எங்கேஜிங்கா கொண்டுட்டு போகணும் அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா கொண்டுட்டு போயிருக்காங்க. லைக் வந்து இது வந்து ரொம்ப விறுவிறுன்னு இருக்காது, ஓகேவா? பட் அந்த கொடுத்த டியூரேஷன் இருக்குல்ல, 1 hour 40 minutes வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு அந்த கதை நவுந்துகிட்டே போவோம். பட் உங்களுக்கு வந்து அந்த விறுவிறுன்னு ஒரு மாதிரி ரஷ்ஷிங்கா இருக்காது, ஓகேவா? காமன் கம்போஸ்டா இருக்கும், அதே நேரத்தில் தெளிவாகவும் இருக்கும், நான் லீனியராகவும் இருக்கும், ஓகேவா? அதனால கன்ஃபியூஷன் எங்கேயுமே ஏற்படாது, ஓகேவா? ஸோ அதனால குழப்பமே இல்லாமல் வந்துட்டு அழகா வந்துட்டு இந்த படத்தை பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறீங்க, அப்பவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே இதுதான் ஸ்டாரி, இப்படி நம்ம தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஓகேவா? இவன் தான் வில்லன், இவன் தான் வந்துட்டு பண்ணியிருக்கான் ஏதோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? ஒருத்தன் வந்துட்டு பிளாக் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர்ல வந்துட்டு நீட்டு முடி வச்சுட்டு வருவான், சரியா? அவன் பார்க்க வந்துட்டு ஜான் விக் மாதிரியே இருப்பான், ஓகேவா? ஸோ அவன் தான் தெரிஞ்சிடும். பெருசாக அந்த ரொம்ப தெரியும்னா மிஸ்ட்ரி ஏதோ நடக்குது அந்த மாதிரிலாம் இல்லை. பட் வந்துட்டு ஒரு ஒரு சீன் பார்க்கும் போது வந்துட்டு இது என்னடா இது என்ன ஸ்குவிட் கேம் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலே ஸ்குவிட் கேம் தான் சும்மா ஒரு படமா எடுத்து வச்சிருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சேன் ஒரு கட்டத்துக்குள்ள. நான் மட்டும் தான் இல்லை, பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ நான் நினைச்சேன், ஏன்னா வந்து ஒரு ரூமுக்குள்ள சீக்ரெட் ரூம் இருக்கும், அதை தொடர்ந்து ஹீரோ போகும்போது அங்கே கேமராலாம் செட் பண்ணி ஒரு ஆள் மானிட்டர் பண்ணிக்கிறப்பான், சரிங்க? அந்த வில்லன் தான், ஓகேவா? அந்த பேர் கூட மறந்து போச்சு, யூரின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்துட்டு வில்லன். அவன் தான் வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரூம்ல வந்துட்டு அந்த சீக்ரெட் ரூம் அன்லாக் பண்றதையும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிப்பாங்க. ஒரு பேட் இருக்கும், லாக் பேட் இருக்கும், சரிங்க? அது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அதுல ஃபிங்கர் பின் பார்க்கறதுக்காக வந்துட்டு அந்த மாவு வந்துட்டு தூவி விட்டு வந்துட்டு 4 எந்த நம்பர் வந்துட்டு நம்ம கன்சிஸ்டன்டா பார்க்கணும், நம்ம ஃபிங்கர் பின் ஒட்டிக்கும், ரைட்டா? ஸோ அந்த மாவு தூவி விட்டும் போது அதோட அச்சு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? அதோட அச்சு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி, சரிங்களா? அது ரொம்ப என்ன சொல்றேன், இன்டெலிஜென்டா தான் இருந்துச்சு எனக்கு பார்த்த வரைக்கும். ஒரு இன்டெலிஜென்டான சீன் கண்டிப்பா சொல்லலாம், சரிங்களா? அந்த ஹீரோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்துட்டு ஒரு வீடியோ கேம் ப்ரோக்ராமர்னு நினைக்கிறேன், கிரியேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு என்ன அந்த ஜீனியஸ் மூலம் இருக்குமோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்காரு, கண்டிப்பா சொல்லுவேன், சரிங்களா? ஸோ உண்மையிலே காப்பாத்தினதே வந்துட்டு ஹீரோ தான், சரிங்களா? அது ரொம்ப அழகாவே பிளே பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த சீன் சொன்னல, இந்த டிவிலாம் இருக்கும், இந்த சிசிடிவி அந்த ரூம்லாம் இருக்கும். ஸோ டிவியில் வந்து யாரும் மானிட்டர் பண்ணுற மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இதுதான் தோணுச்சு, என்ன சொல்லுது, ஸ்குவிட் கேம் தான் தோணுச்சு. கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அதான் நான் சொல்றேன், இந்த படம் வந்துட்டு ரஷ்ஷிங்காக இருக்காது. பட் டக்கு நீ கட் பண்ணி போக 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 கதை போய்கிட்டே இருக்கும், எங்கேயுமே நிற்காது, ஸ்லோ ஆகாது. ஆனால் எங்க வந்துட்டு பேக் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லணுமோ அங்கே கொஞ்சம் நிப்பாட்டி சொல்லிட்டு மறுபடியும் வந்து கதை மூவ் ஆயிரும், சரிங்களா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படம் ஆரம்பிச்சு ஒரு 8 to 9 minutesல வந்துட்டு 9 minutesல வந்துட்டு கதைக்குள்ள போயிடுச்சு, அந்த பிரீக்குள்ள போயிடுச்சு, பிரீக் வந்துருச்சு 8 minutesலேயே வந்துருச்சு, ஓகேவா? சீனுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ தெரிஞ்சு அந்த பிரீக் வந்ததுக்கு அப்புறம் தான் கதை ஆரம்பிக்குது, ஓகேவா? அந்த கப்பலை காமிச்சதுக்கு அப்புறம் தான் கதை ஆரம்பிக்குது. அந்த 8 minutesக்குள்ளே வந்துட்டு அந்த பிரீக் காமிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரிங்க? போட்டி இழுக்காம ஜூ மாதிரி டக்குன்னு கொடுத்த அந்த 1 hour 40 minutesல எவ்வளோ ஃபாஸ்ட் பேஸாக ஓட வைக்க முடியுமோ ரொம்ப அழகாக லீனியராக கதையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஆப்வியஸ்லி வந்து இட்ஸ் ஸ்டோரி ஓரியன்டா படமாக கொண்டுட்டு போயிருக்காங்க. எங்கேயுமே லேகு இந்த என்ன சொல்லுது, இந்த விஎஃப்எக்ஸ் குறைய அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே எனக்கு தெரியல. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு, ஓகேவா? ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னு
ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லவே இல்லை. சரி, காம்ப்ளிகேட்டடான ஒரு மிஸ்டர் ட்ரில்லரே இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு மிஸ்டர் ட்ரில்லர் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா, இந்த கோரான காட்சிகள், ரத்த காட்சிகள் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த ஒரு சீன் மட்டும் தான் இருக்குது. அந்த உடம்ப பொழந்து சாகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை வந்துட்டு கூட காமிக்க மாட்டாங்க, அவளை தெளிவாக காமிக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் அந்த உடம்பு பொழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அந்த சீன் மட்டும் தான், மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ஒரு டீசெண்டாக பார்க்கலாம், ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸ்டர் எக் வைக்கிறேன், ஹைடன் டீட்டெயில்ஸ் வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் டீசெண்டாக இருக்கு. சரிங்க, டைம் வந்து செக் பண்ணி பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ் ஸ்டில் அவைலபிளாக இருக்கு. ஓகே, ஸோ யா, இந்த சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. டேக் கேர். பை.